ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ எம் த ஷேடோ. இதோட எபிசோடு 6 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் 5வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அவங்க 2 பேரோட ப்ரொஃபஷனும் வாரியர். எனக்கு இன்னுமே புரியலை, இந்த மாதிரி இந்த கேமை பற்றி அவனுக்கு ஆல்ரெடி தெரியுமா என்ன? இதனால தான் அவன் லெவல் 3 இந்த அளவுக்கு வேகமாக அடைஞ்சானா? இதனால் பின்னாடி இருக்க அந்த பசங்க கிட்டையும் அவ சொல்கிறா, ஹே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ரூமரை எனக்காக பரப்பணும். என்ன விஷயம்னா, இந்த ஷேடோ அவன் வந்துட்டு என்கிட்ட வந்து அவனுக்கு நான் 10 மில்லியனை கொடுக்குறேன். என்னது 10 மில்லியனா? என் பின்னாடி இருக்கவன் ரொம்ப ஆச்சரியமாக வரான். ஏன்னா 10 மில்லியன்றது வந்து அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்டு. என்னாலையும் சும்மா மசன்னு இந்த கேமுக்குள்ளே இருக்க முடியாது. நான் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். என்னால் இந்த கேமை விட்டு வெளியே போக முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. முன்னாடியே ஒரு கண்டாமினேட்டான ஒரு மான்ஸ்டர் இருக்குல்ல, அதை அசால்ட்டாக அவன் கொள்கிறான். அதனால் அவனுக்கு எவல்யூஷன் பாயிண்ட்ஸும் ட்ரேடபிள் லைஃப் வேணும் அவனுக்கு கிடைக்குது. இது மூலமாக அவனோட ஸ்கில்லை இன்னமும் அவன் ஏற்றிக்கிறான். அங்கே இப்போ ஒரு மான்ஸ்டரை கொல்லும்போது அங்கே ஏகப்பட்ட லூட்ஸ் அவனுக்கு கிடைக்கும். லூட்ஸுக்கான பர்சன்டேஜ் அது வந்து இப்போ ஏறிடுச்சு, கிட்டத்தட்ட 120க்கும் மேலே இருக்குது. அப்போ நான் இது உண்மையிலேயே அற்புதமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி போச்சுன்னா என்னால் இதை 200 மாற்ற முடியும். அது 10ன்னு ரேரான ஐட்டமாக எனக்கு கிடைக்கும். சைடில் ஒரு சத்தம் கேட்குமா, அதை அப்படியே அவன் செக் பண்ணுறான். என்னதுன்னு ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் அங்கே சுற்றி இருக்குது. அதோட பேர் டேம்டு. இது ஒரு ஃப்ரான்ஸ் லெவலில் இருக்க ஒரு பாஸ். இதுவும் அங்கே நிறைய பேரை கொண்டு இருக்கும் போல். கிட்டத்தட்ட 40 மெம்பர்ஸ்க்கான லைஃப் பேனை அது உரிய ஆரம்பிக்குது. இப்போன்னு பார்த்து என்னோடய பேகும் ஃபுல்லாக இருக்குது. இல்லை, நான் இதோட கதையும் நான் முடிக்க இறங்கியிருப்பேன். அதனால் இந்த விஷயத்தை சும்மா மேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்போ தான் என்னால் திரும்பவும் வந்து இந்த மான்ஸ்டரை கொல்ல முடியும். அதனால் அவனோட ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி திரும்பவும் அவன் சிட்டிக்கு வரான். சிட்டியில் நம்ம ஹீரோவை பார்த்த எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அட இவன் யார்? இது அந்த லீடர் போர்டில் ஷேடோன்னு ஒரு பர்சன் இருக்கானே, ஆனால் இது அவனா இங்கே வந்திருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கலை. வந்த வேலையை அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். வந்த உடனே ஒரு கடையை போட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஆமாம், அவன்கிட்ட ப்ரௌன்ஸுக்கான கியரும் இருக்குது. இது 10ன்னு இப்போ அவன் கையில் இருக்க 2 ப்ரௌன்ஸ் கியராக வேற அவன் விற்கிறான். நம்ம ஹீரோவோடான முகத்தில் ஹெட்ஃபேஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணியிருப்பான். அதனால் மற்றவங்களால் நம்ம ஹீரோவோட முகத்தை பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஒரு மேட்ச் பொண்ணு வரா. எனக்கு அந்த ஐஸ்கோன் ஸ்பெல் அது வந்து வேணும். அதுக்கு 100 ட்ரேடபிள் லைஃப் பேன் அது வந்து ஆகும். இந்த பொண்ணை பார்க்கும்போதே தெரியுது, இவளும் அந்த ஹெட்ஃபேஸ் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கா. என்ன மாதிரி இவளும் அவளோட முகத்தை அங்கே மறைச்சிருக்கா. இந்த பொண்ணு அங்கே சொல்கிறா, அட என்னப்பா நீ இந்த மாதிரி 100 ட்ரேடபிள் லைஃப் பேன்லாம் ரொம்ப அதிகம். அட நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நார்மலான ஸ்கில்லை கம்பேர் பண்ணால் இது வந்து ரொம்பவே பயங்கரமான ஸ்கில்லு. மான்ஸ்டருங்க கிட்ட சண்டை போடும்போது உங்களுக்கு பயங்கர வேகத்தை தரும். அதனால் ஈஸியாக அதை கொல்லவும் முடியும். 100 ட்ரேடபிள் லைஃப் பேன். உண்மையாக சொன்னால் இதுதான் ரொம்ப சீப்பு. நான் இதை தான் ஏற்றணும் சொல்லப்போனால். ஆனால் அவ்வளோலாம் என்கிட்ட இருக்குதான்னு தெரியலை. வேணும்னா நான் பணத்தை வேணாம் பே பண்ணுறேன். ரியலான உலகத்தில் உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குன்னா நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ட்ரேடபிள் லைஃப் பேன் அதை வந்து எனக்கு கொடு. இது ஒரு நல்ல ஐடியாவாக தெரியுது. இதனால் அவள் பார்ட்டி மெம்பரில் இருக்க பசங்கக்கிட்ட அவள் கேட்குறா. ஆல்ரெடி இந்த பார்ட்டி மெம்பர்ஸுக்கு அந்த பொண்ணு தான் நிறையவே உதவி பண்ணியிருப்பா. அதனால் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அதையும் வாங்கிக்கிறா. இதனால் நம்ம ஹீரோவுக்கு ட்ரேடபிள் லைஃப் பேன் அது 268 இருந்து 368 நாளாக மாறுது. இப்படி இவ போனதுக்கப்புறம் அதே பொண்ணு அங்கே வரா. ஃபைனலாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் ஷேடோ, நான் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பை தரேன். ஜஸ்ட் என்னை லெவல் 3க்கு கொண்டு போயிடு. அதுக்கப்புறம் ரியல் உலகத்தில் என்னால் உனக்கு 10 மில்லியன் கேஷ் கொடுக்க முடியும். இந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்க அந்த ஆளுங்க இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. 10 மில்லியன் அது ஒன்றும் சின்ன அமௌண்ட் இல்லை, பெரிய அமௌண்ட்டு. அதையே இவ இந்த அளவுக்கு ஈஸியாக சொல்கிறான். 10 மில்லியனா? அவளுக்கு அவ்வளோ பெரிய விஷயமே இல்லையா என்ன? நம்ம ஃபேங் இந்த பொண்ணை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணு யாருன்னு. இந்த பொண்ணோட பேர் லீ. இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில் கிரிமினல் கேங்குக்கு ஒரு லீடராக இருந்தா. இவகிட்ட நிறையவே அத்தாரிட்டி இருந்துச்சு. நிறைய பேரை கொல்றது, கிட்னாப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இவ ஈடுபட்டா.
இவ இந்த உலகத்தில் யார் இவ பேச்சை கேட்கலையோ ரியலான உலகத்தில் அவங்கள கொல்றது அந்த மாதிரி பயங்கரமான விஷயத்த பண்ணான். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு நான் உதவி பண்ணணுமா? வாய்ப்பே இல்லை. என்னால் உதவிலாம் பண்ண முடியாது, மரியாதையை ஓடி போயிடு. ஷேடோ, நீ இதுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுவ. நான் நீ பண்ணுறத வச்சு பார்த்தா இந்த கேமை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நீ நினைக்கிறேன். நான் உண்மையிலே நீ என் பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு பேர் புகழ் பொண்ணு எல்லாமே உனக்கு நான் தரேன். ஆனால் நம்ம ஃபேங் அவளை கண்டுக்கவே இல்லை. உனக்கு இந்த கடையில் எதுவும் வாங்க விருப்பம் இல்லைன்னா மரியாதையை ஓடி போயிடு. தேவையில்லாமல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமாம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? என்ன சொல்லியிருக்க? அதுவும் யாருக்கிட்ட சொல்லியிருக்க? உனக்கு தெரியுதா? இந்த ஃபேவரை நான் கொடுக்கலாம்னு பார்த்தா நீ எனக்கே இப்படி சொல்கிறியா? கண்டிப்பாக இதுக்காகவே ரியாலிட்டியில் உன்னை விட போகிறதில்ல. திரும்ப ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளோதான், உன்னோட கதையை நான் இங்கேயே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன உன்னோட லைஃப் அது 0க்கு போகிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். நம்ம ஃபேன் கிட்ட இருந்து நிறையவே கில்லிங் இன்டென்ட் வருமா? இதை பார்த்து அவங்க திருச்சி ஓடுறாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் அவங்களோட கதையே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆளுங்க அங்கே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவோட ட்ரேடபிள் லைஃப் அது அங்கே 527 இருந்து 546 மாறிடுச்சு. அங்கே எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தன் அங்கே சொல்கிறான், நான் அவ்வளோதான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே என்னால் கொல்ல முடியும். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை, இவங்களுக்கெல்லாம் பாவம் ஒன்றுமே தெரியலை. இவங்க இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா காசு, அதுதான் இப்போ பெரிய விஷயம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உண்மையாக சொன்னால் காசு இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆக போகுது. இதுக்கு பதிலாக இந்த லைஃப் எனர்ஜி இதுதான் உண்மையிலேயே ஒரு வெப்பனாக மாறப்போகுது. இவங்களுக்கு பாவம் தெரியலை, இந்த லைஃப் எனர்ஜியை வச்சு தான் வெளி உலகத்தில் ஸ்கில்ஸையும் எக்யூப்மெண்ட்ஸையும் அவங்களால கொண்டு வர முடியும். ஆனால் அதெல்லாம் தெரியாமல் இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே பிரச்சனை இன்னமும் ஆரம்பிக்கலை. இதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. அவளுக்கு ரொம்பவும் கடுப்பாக இருக்குது. இந்த ஷேடோ அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? என்னோட ஆஃபரை அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அவனை நான் விட போகிறதில்ல. கண்டிப்பாக ஒன்ஸ் நான் ரியாலிட்டிக்கு போயிட்டா அவ்வளோதான், அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன். அங்கே இப்படி ஒரு சைடு கோபமாகும் போது பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்கும். இதுலேருந்து ஒரு பர்சன் வரும்போதே சொல்கிறான், ஸோ சிஸ்டர் லீசி, என்னோட பேர் மோலி ஜூன், என்னோட பேரை நீங்கள் மோ அப்படின்னே சொல்லலாம். கரண்ட்டாக இப்போ லெவல் 2ல் இருக்கேன். எனக்கு சில பல ட்ரிக்ஸ் தெரியும் அசால்ட்டாக டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். அது மூலமாக உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ நீங்களும் லெவல் 3க்கு போயிடலாம், இந்த உலகத்தை விட்டு வெளியில் போயிடலாம். அதுக்கு நான் உதவி பண்ண தயாராக இருக்கேன். ஆனால் இன்னமும் அந்த 10 மில்லியனுக்கான ஆஃபர் அது இருக்கா? அந்த பொண்ணும் ரொம்ப உஷாரானவ தான். இப்போ எதுக்கோ கேட்குறா, என்னது ட்ரிக்ஸா? என்ன ட்ரிக்ஸ் இருக்குது உங்ககிட்ட? ப்ளீஸ், நான் மற்றவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் இங்கே இது நீயா இருக்க, அதனால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னன்னா, உனக்கு இனிஷியலாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாக அவங்க தந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீ உன்னோட எஜிலிட்டியில் போடணும். என்னது எஜிலிட்டியா? ஆமாம், அதே தான். எஜிலிட்டியில் போடுறது மூலமாக உன்னோட வேகம் அது பல மடங்கு ரொம்ப அதிகமாகும். அதனால் சீக்கிரமே உன்னால் ஓட முடியும். முக்கியமாக அந்த க்ரௌலர்கிட்ட சண்டை போடும்போது உன்னோட வேகம் அது ரொம்ப முக்கியம். இதுக்கிட்டலாம் அசால்ட்டாக தப்பிக்க முடியும். இது தெரியாமல் நான் அவரை ஸ்ட்ரென்த்தில் போட்டுட்டேனே. சரி, ஏதோ ஒன்று, இவனுக்கு நிறைய விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். இவனை வச்சு லெவல் பண்ணுறதுக்கான மீதி வேலையை பார்த்துட வேண்டியது தான். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ ஷேடோவை விட ஸ்ட்ராங் இல்லை. அதனால் நான் உனக்கு 5 மில்லியன் தரேன், அக்செப்ட் பண்ணிக்கிறியா? அதுக்கு பதிலாக என்னை லெவல் 3க்கு கொண்டு போகணும். ரியாலிட்டிக்கு போனதுக்கு அப்புறமா நான் கேஷாகவே 5 மில்லியன் தரேன். அவ்வளவுதானே, எனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் உண்மையை சொன்னால் அந்த ஷேடோ அவன் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் அவனோட மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லூசு மாதிரி 10 மில்லியனுக்கான ஆஃபரை அவன் வேஸ்ட்டாக விட்டுட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஃபேங்கை காட்டுறாங்க. ஃபேங் அங்கே தாவி தாவி அந்த இடத்துக்கு ஃபைனலாக சேர்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.